ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக்கில் எடுத்தது. காலையில் 5:30க்குலாம் ரெயின் ஸ்டார்ட் ஆகிட்டு 1 hour கண்டினியூவாக பெஞ்சிட்டு இருந்தது. அப்போயே ஸ்கூல்ஸ்லாம் லீவ்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து 6 மணிக்கெலாம் எப்போவும் கிச்சனில் போய்ட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ல, அதே மாதிரி தான் கிச்சனுக்கு போயிட்டேன். அப்புறம் தான் வந்து மழை பெஞ்சிட்டு லீவ் விட்டாலும் விடுவாங்கன்னு ஒரு டவுட்டில் சரி சாதம் மட்டும் வைக்கிறதுக்கு அரிசிலாம் எடுத்து வச்சு அந்த உரமை வச்சுட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு இருக்கலான்ட்டு சுடுதண்ணி வச்சேன் அடுப்பில். அதுக்கப்புறம் காலையில் குடிக்கிறதுக்கு சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். முதல் நாள் வந்து முந்திரி ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எப்போவுமே பாப்பா ஸ்கூல்லாம் அனுப்புனதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப தான் வறுத்துட்ருப்பேன். அன்றைக்கி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு சாதம் வைக்கலாம், அது வரைக்கும் வறுத்துட்ருக்கலான்னு அதையும் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்துட்ருந்தேன். வறுத்து ஆற வச்சு எடுத்து நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. ஸ்கூல்லாம் லீவ் விட்டதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 1/2 hourக்கு மழையே இல்லை. அவ்வளோதான், இதுக்கப்புறம் இப்படியே தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் மைண்டில் தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ ஆகிடுச்சு. டே ஃபுல்லாகவே வந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது. நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்ப தான் மழைக்கு லீவ் விட்டாங்க அப்படின்னா ஜாலியாக இருந்தது அப்படின்னு பார்த்தா இப்போ குழந்தைங்களுக்கு லீவ் விட்டால் கூட நம்மளுக்கு ஹாப்பி தான். காலையில் எழுந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம், சுட சுட சாதம் வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து சொன்னல பாப்பா கூட சேர்ந்து எங்களுக்கு லீவுனாவே வந்து ஏதாவது ஒரு மூவி டைம் மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிக்கோன்னு. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டைம் நம்மளுக்கு கிடைக்குதுன்றப்ப அதுவும் ஹாப்பி தானே. கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்துட்டு எப்பவும் படிக்கிற மாதிரி தான், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருப்பாங்களா அது மாதிரி படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து அவங்களோட ஸ்டடீஸை வந்து கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஒரு 2 hours வந்து கண்டினியூ படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பிரேக் கொடுத்துட்டேன். அந்த டைமில் நாங்கள் எங்களோட மூவி டைமை பிளான் பண்ணிவிட்டு ஜாலியாக படம் பார்த்துட்ருந்தோம். நீங்கள் என்ன படம் பார்க்குறீங்க? எல்லா படமும் குழந்தையோட சேர்ந்து பார்க்காதீங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. மோஸ்ட்லி நாங்கள் பார்க்குறது வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த அனிமேஷன் கார்ட்டூன் மூவிஸு, தமிழ் டப் மூவிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட கிட்ஸ் ரிலேட்டட் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு வரும் அமேசான் ப்ரைமில், நெட்ஃப்ளிக்ஸில். அந்த மாதிரி இருக்க மூவிஸ் தான் பார்ப்போம். அது வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி படங்கள் பார்க்குறது. அதனால தான் எங்கள் 2 பேருக்கும் செட் ஆகுது. நாங்கள் பாப்பா இல்லாமல் நான் தனியாக கூட அந்த மாதிரி படங்கள் கிடச்சிதான் எடுத்து பார்த்துட்ருப்பேன். அதனால நாங்கள் சேர்ந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்தை பிளான் பண்ணிக்குவோம். மற்ற இந்த தமிழ் மூவிஸில் ஏதாவது ஒரு சிலது வந்து இப்போ நியூவாக வருது அப்படின்னா அதில் நான் ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்பேன். நல்லா இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த படத்தை சேர்ந்து பார்ப்போம். இல்லை நம்மளுக்கே தெரியும்ல அதோட ட்ரைலர் அந்த மாதிரிலாம் பார்க்குறப்பே நம்மளுக்கு அது குழந்தைங்க கூட பார்க்க வேணாம்னா அது மாதிரி இருக்க மூவிஸ் வந்து நான் தனியாக பாப்பா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்ப்பேன். மூவிஸ் பார்க்குறது எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு மூவி சேர்ந்து பார்க்குற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிக்குவோம். இப்போ ரீசெண்டாக பாப்பா வந்து ஸ்கூலில் ஒரு டான்ஸில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுக்காக ஒரு சில ஆக்சசரிஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதெல்லாம் வந்து நான் அன்றைக்கி தான் பாப்பாக்கிட்ட வந்து எடுத்து காட்டிகிட்டு இருந்தேன். டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீக்லேயே இருந்தது. தேர்ஸ்டே ரெயின்காக வந்து ஸ்கூல்ஸ்லாம் லீவ் விட்டுருந்ததுனால அதுக்கப்புறம் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு சாட்டர்டே அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணாங்க. பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சசரிஸ் வாங்கியுமே கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. பட்டு பாவாடை சட்டைக்கெலாம் போடுற மாதிரி சோக்கர், நெக்லஸ்ஸு, பெரிய ஜிம்மிக்கி அதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன். இது வந்து கொஞ்சம் ஆக்சசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ குறிஞ்சி ஷாப்பில் வந்து வாங்கியிருந்தேன். எனக்குமே நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு கிளிப்பு ஒன்று, அப்புறம் இந்த பேண்டு இது எனக்காக நான் வந்து எடுத்திருந்தேன். பாப்பாவுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருந்த கீச்செயின் ஒன்று வந்து நான் வண்டிக்காக எடுத்துக்கிட்டேன். அதனால அவளுக்கு புதுசாக ஒன்று கேட்டிருந்தாங்க, அதனால கீச்செயின் வந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பையில் இருக்க மெட்ரோ குறிஞ்சி ஷாப்பில் தான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் போயிருந்தப்போலாம் அந்த செக்ஷன் இருக்குன்னே எனக்கு தெரியாது. இந்த டைம் வந்து நான் கேட்டேன், இருக்குன்னாங்க. சரி மேலே போய் பார்க்கலான்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். அங்கே வந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. எது எடுக்கிறதே தெரில. அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நான் ஆக்சசரிஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பேங்கிள் வந்து எனக்கு விட்டு வர மனசே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தது. ப்ரைஸ் தான் வந்து கொஞ்சம் கூட. ஆனால் 2 பேங்கிள் நம்மளுக்கு 150 அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கும்ல. இந்த பேங்கிள் வந்து அவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். சென்ட்ரு பேங்கிள் மாதிரி போட்டுக்கலான்னு. இதுக்கு முன்னாடி காட்டின பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா பார்டருக்கு போட்டுக்கலான்னு. இதுக்கு இடையில இந்த குட்டி குட்டியாக மெல்லிஸாக வரும்ல கோல்டு பேங்கிள்ஸ், அதெல்லாம் வந்து வாங்கணும். அங்கே இல்லை அதெல்லாம். அதுக்கப்புறமா பேங்கிள்ஸு, சோக்கரு, நெக்லஸ்ஸு, ஜிமிக்கி அதெல்லாம் வாங்குறதுக்காக வந்து முத்து ஸ்டோர்னு நினைக்கிற நேம் எனக்கு சரியாக தெரியல, ஜிஆர்டிக்கு பக்கத்தில் இருக்கும், தஞ்சாவூரில் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். அங்கே வந்து போயிருந்தேன். அங்கே வந்து போனதுமே சோக்கர்னு ஆன்டிக் பீசஸ் ஒரு சிலது காட்டினாங்க. அதுவே எனக்கு பிடிச்சிருந்தது. அதிலே செட்டாக ஜிமிக்கியும் வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பேங்கிள்ஸ் செட்டாக அங்கேயே வந்து கொஞ்சம் கோல்டு பேங்கிள்ஸ் அதுவுமே வந்து வாங்கியிருந்தேன். நெத்திச்சுட்டி வந்து போன வருஷம் பொங்கலுக்கு வந்து நான் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். அது வந்து அப்படியே மேட்ச் ஆன மாதிரி ஆகிட்டு, சோக்கர் அந்த ஜிமிக்கி அதுக்கு அப்படியே செட் ஆகிட்டு. அதனால் அதுவும் போட்டு விட்டேன். ஸ்கூலில் வந்து ஜிமிக்கிலாம் சொல்லலை, அந்த ஒயிட் கலர் ஃப்ளார் சொல்லியிருந்தாங்க. ஆர்டிஃபிஷியல் என்ன ஒரிஜினல் ஃப்ளார் வைக்கலான்னு சொன்னாங்க. எப்போ ப்ரோக்ராம்னு தெரியல, ஈவினிங்கா இல்லை காலையிலையான்னு தெரியல. காலையிலேயே இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக
ஃப்ளார் வச்சுட்டு போயிட்டு ஆடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஈவினிங் ஆகிடுச்சுன்னா அது வதங்கி போயிடும்ல, அதனால சரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாரே வந்து வாங்கிக்கலான்னு அதுவும் நான் நியர்பைல கடைசி நிமிஷத்தில் வந்து அவங்க ஸ்கூல்லேருந்து சொன்னதுக்கப்புறம் போய் வாங்கியிருந்தேன். அதுவும் வந்து வச்சு விட்டுருந்தேன். அந்த லுக் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாப்பாவுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கிச்சனில் வந்து கிராக்கரி யூனிட்டுக்கு கீழே வந்து ஒரு ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ்லாம் நான் அடுக்கி வச்சுற மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் காட்டியிருந்திருப்பேன். அங்கேருந்து இப்போ எல்லாத்தையுமே வந்து டிவி யூனிட்டில் இருக்க ட்ராயர்ஸ்க்கு மாற்றியாச்சு. ஏன்னா அங்கே குனிஞ்சு எடுக்க முடியல. ஒவ்வொரு வாட்டியும் குனிஞ்சு பாக்ஸை வெளியில் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து தேடி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி ட்ராயரில் வச்சா டக்குன்னு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாமே. இப்போ எல்லாத்தையுமே ஆக்சசரிஸ்லாம் நாங்கள் இப்போ டிவி யூனிட்டில் இருக்க அந்த ட்ராயர்ஸில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து இன்னுமே நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சீக்கிரமாகவே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங்க்கு ஒன்று ஒரு மிரரோட ஒரு டேபிள் ஏதோ ஒன்று வந்து செட் பண்ணணும். அது எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை. வீட்டுக்கு வந்து பெயிண்ட்லாம் அடித்ததுக்கப்புறம் அது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ இடம் மாதிரி இந்த திங்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. நம்ம வீட்டில் பாத்ரூமில் இன்னும் எதுவும் ஆர்கனைசர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணலை. சோப்பு, ஷாம்பு, ஃபேஸ் வாஷ்னு எல்லாத்தையுமே ஃப்ளஷ் டேங்க் மேலே தான் அடுக்கி வச்சுருப்பேன். அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஹூக் டைப் ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து கண்ணில் பட்டது, ஒரு சிலது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பேப்பர் சோப்பு வந்து பாப்பா ரீசெண்டாக அவங்க ஸ்கூலில் கிளாஸில் யாரோ வச்சுருந்தாங்கன்னு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு கை கழுவிட்டு இருந்தா. அது ரொம்ப ஆசைப்பட்டா. சரி அவளுக்கும் வாங்கி கொடுப்போம், ஸ்கூலில் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போகிறப்ப ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருந்தேன். அப்புறம் அங்கே நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வந்தோம் தான் நம்மளுக்கு அப்போ தான் தேவையானது எல்லாம் கண்ணுக்கு படுமே. எல்லாத்தையும் வந்து வாங்கவும் முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலாக எது தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஃபைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஃபைலே தான் எங்கேயாவது நாங்கள் வெளியில் போனால் அவளோட திங்ஸ்லாம் வெளியில் எடுத்து எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். சரி அவளுக்கு வேறு ஏதாவது புதுசாக வாங்கி கொடுத்துடலான்னு ஃபைல் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் இந்த ஆர்கனைசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இப்போ ஒரு டேபிள் வந்து அம்மா வீட்டிலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்த டேபிள் வந்து ஸ்டடி டேபிளாக அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டேபிளில் வந்து உள்ளே அந்த ட்ராயர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து போட்டு கொடுக்கலாம். முன்னாடி எல்லாம் பென்சிலு, ஸ்கெட்சு, க்ரையான்ஸ்னு எல்லாத்தையும் உள்ளே அப்படியே போட்டு வச்சிருப்பா. இல்லைனா பவுச்சாக போட்டு நிறைய பவுச் உள்ளே போட்டு வச்சிருப்பா. எதில் இருக்குன்னு தேடிட்டே இருப்பா. சரி அதை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி டிவைடர் மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலான்ட்டு இது வாங்கியிருந்தேன். டிவைடர் ஆர்கனைசர் தான் ஆன்லைனில் பார்த்தேன். ஆனால் அது எல்லாம் கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது நல்லா அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இது வந்து வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பென்சில், ஸ்கெட்சு, க்ரையான்ஸ்னு சொல்லி தனித்தனியாக எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி போட்டுட்டு அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்காக மேலே ட்ராயரில் அந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டோம். டிவி யூனிட்டில் இருக்க அந்த ட்ராயர்லையுமே வந்து நான் அந்த ஆர்கனைசரை வந்து வச்சு மெஷர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இதுலேயும் செட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இதையுமே ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு கரெக்டாக 5 ஒரே லேயராக வச்சோம் அப்படின்னா கரெக்டாக செட் ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. சரி அதே மாதிரி ஒரு பீஸ் வாங்கினா அங்கே வச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதுலேயும் கொஞ்சம் கேப் வர மாதிரி இருந்தது. இதே நம்ம ஆன்லைனில் வாங்குற டிவைஸ்னால் நம்ம இஷ்டத்துக்கு எப்படினாலும் டிவைட் பண்ணிக்கலாம். அதுதான் இதில் இருக்க ட்ராபேக். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா லுக்லாம் நல்லாவே இருக்குது. இது வந்து நம்ம பென்சில்ஸ் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்டேஷனரி ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பாப்பாவோட ஸ்டடி டேபிளே நான் வந்து இதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் இந்த ஹூக்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு வெயிட் தாங்குது அப்படின்றதுலாம் தெரியல. அதனால சரி இப்போதைக்கு ஒன்று வாங்கிட்டு வருவோன்னு ஃபஸ்ட்டு வந்து வாங்கிட்டு வந்து ஒரு பாத்ரூமில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு ஒரு டைப் சோப் ஹோல்டர் இருந்தது. அதுதான் நான் சிங்க் கிட்ட வந்து ஸ்க்ரப் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். அது வந்து பார்க்குறப்பே தெரிஞ்சது வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸ்ட்ராங்காக இருக்கிறது நம்ம சோப் வைக்கிறது வச்சுக்கலாம். ஸ்க்ரப் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதனால் அதை சிங்க் கிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து லூஃபா மாட்டுறதுக்கு அடியில் ஒரு ஹூக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப எனக்கு தெரிஞ்சது வெயிட்டு நல்லா தாங்கணும். ஏன்னா நல்லா வந்து செவுத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிட்டு ஷாம்பு, ஃபேஸ் வாஷ்லாம் வந்து வாஷ் பேஷனில் தான் இப்போதைக்கு வந்து வச்சுருக்கேன். அதையுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வாங்கிட்டு அதில் வைக்கலாம். இதிலே வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன், செட் ஆனிச்சு. இதே மாதிரி இன்னொரு ஆர்கனைசர் வாங்கி பக்கத்துலேயே அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நம்ம கிச்சனில் வந்து ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஹூக் மாதிரி சைடில் வந்து ஒட்டி விட்டுட்டு அதில் தான் பாப்பாவோட லஞ்ச் பேக் எப்போவும் தொங்கிட்டு இருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஹூக் அந்த மாதிரி கிடச்சா வாங்கி ஒட்டி இன்னொரு கூட இருக்குது வீட்டில், அது மாட்டி வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டக்குன்னு எனக்கு இந்த ஆர்கனைசர் பார்த்தோன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. பேஸ்ட் ப்ரஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்கெட்டில் போட்டு ஃப்ரிட்ஜுக்கு மேலே தான் நிறைய நேரம் அங்கே தான் இருக்கும். அங்கங்கே எடுத்துகிட்டு போவோம், திருப்பி வந்து அங்கேயே தான் இருக்கும். அதனால சரி அதை இந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஹோல்டரை வச்சு அதை செட் பண்ணியாச்சு. சிங்க் கிட்ட அந்த ஜன்னலில் மாட்டிருக்க அந்த பிங்க் கலர் பாஸ்கெட்டுக்குள்ளே தான் ஸ்க்ரப்லாம் வந்து போட்டு வச்சுருந்தேன். அதில் வந்து ஹோல்ஸ் மாதிரி அடியில் போட்டு விட்டுருந்தேன் தண்ணி கீழே வடிகிறதுக்கு. அது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உட்டு மேலேயே தான் சொட்டிகிட்டு இருக்கோம். இது நம்ம சென்னையில் இருக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஆர்கனைசர் தான், டிமார்ட்டில் வாங்கினது நினைக்கிறேன். இப்போ விட்டு வீணாகிடும்லாம் இதே மாதிரி சொட்டிகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்காக ஒரு ஆப்ஷனாக வேறு ஏதாவது யோசிச்சிருந்தப்போ இந்த சோப் பாக்ஸ் கண்ணில் மாட்டுச்சு. இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது, ரொம்ப வந்து இடத்த அடைக்காமல் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. இதுலேயே கூட நம்ம விம் லிக்விட் பாட்டிலையும் வந்து வச்சுக்கலாம். அதையும் வச்சு காட்டலாம் பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது.
எனக்கு வந்து கிளாஸில் வந்து ஷெல்ஃப் மாதிரி வரும்ல, அதை வந்து வாங்கி பாத்ரூமில் ஃபிட் பண்ணி அதில் தான் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு என்ன ஒருனா ட்ரில் பண்ணிட்டோம் ஒன்ஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது, இடத்த மாற்ற முடியாது. அதனால் ஏதாவது ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு செட் ஆகுறதுக்கு எந்த இடத்துல வைக்கலாம்னு பிளான்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் வைக்கணும் அப்படின்றதும் மைண்டில் இருந்துகிட்டு இருந்துச்சு. சரி, இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் நாளைக்கு, கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா நம்ம இதெல்லாம் டேமேஜ் ஆகுறப்ப நம்ம அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும் தான் இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் இப்போதைக்கு செட் பண்ணியிருக்கேன். டிஷ் ட்ராயிங் பேஸ்கெட்டில் வந்து சைடில் இருக்க அந்த ஹோல்ஸில் வந்து சின்ன சின்ன ஸ்பூன்லாம் போட்டால் கீழே விழுந்துருதுன்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல. நிறைய ஸ்பூன் சேர்ந்தப்போ வந்து நான் ஒரு வாட்டி இப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன். 2 ஸ்பூனா இல்லை ஒரு கரண்டி இருக்குன்னா அதோட ஒரு ஸ்பூனா அந்த மாதிரி வந்து போட்டு பார்த்தேன். அப்போ வந்து கீழே விழலை. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையுமே நான் அந்த ஹோல்ஸ்குள்ளேயே வந்து போட்டுறேன். நல்லா பெரிய கரண்டியாக இருக்கும்ல, தோசை கரண்டி, குழம்புலாம் செய்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஜல்லி கரண்டி சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து கீழே கவுண்டர் ஸ்பேஸில் இடிக்கும். ஸோ அதை மட்டும் நான் உள்ளே போட்டு வைக்கிறேன். இந்த மழை காலத்தில் வந்து பாத்திரங்கள் காய்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. நைட் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் பாப்பாவோட ஸ்டடி டேபிள் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு துணியை விரித்து எல்லா பாத்திரத்தையும் அதில் கவுத்து வச்சுறேன். அப்போ தான் காலையில் எல்லாம் ட்ரையாக இருக்கும், எடுத்து கேபினெட்குள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதோட இந்த vlog வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.